வெல்கம் டு கிராண்ட்மாஸ் கிச்சன். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு அழகான ரெசிபி பார்க்க போறோங்க. அதுக்கு நான் ஒரு சின்ன விடுகதையாட்டம் சொல்றேன். முழு நிலவுல 3 கலரா? அட, அது எப்படிங்க? கடைசியில பாக்குறப்ப உங்களுக்கே தெரியுங்க. இது ஒரு தட்டு இட்லி எடுத்திருக்கோங்க. அதுல இந்த இலைய போட்டுடலாம், வாழை இலைய போட்டுடலாம். அதுல நல்லெண்ணெய் போட்டிருக்கேங்க. நல்லெண்ணெய்ங்கிறது ஹெல்த்துக்கு எவ்வளவு நல்லதுன்னு தெரியும். அதனாலதான் அது பேரே நல்லெண்ணெய்னு வந்திருக்கு. இது எள்ளுல பண்றதால எள்ளுல உள்ள இரும்பு சத்து எல்லாமே நம்மளுக்கு அப்படியே இந்த நல்லெண்ணெயில கிடைச்சிருங்க. இது இப்ப நம்ம ஒரு கேரட் எடுத்திருக்கேன். கேரட் இப்படி ஓரமா அப்படியே பிளேஸ் பண்ணிடலாம். கேரட்டை இப்படி ரவுண்டா ஓரமா தட்டுக்கு ஓரமா அப்படியே பிளேஸ் பண்ணிடலாங்க. கேரட் துருவி வச்சிருக்கேன். இந்த கேரட்ல லைட்டா உப்பும் மிளகு தூளும் போட்டிருக்காங்க. பாருங்க, இப்படி இது மாதிரி நம்ம லைட்டா பிளேஸ் பண்ணிடலாம். கேரட் நம்ம பிளட் பிரஷருக்கு ரொம்ப நல்லதுங்க. இதுல விட்டமின் ஏ, சி 2 இருக்கு. அதுவும் மட்டும் இல்லாம இதுல கரோட்டின் சொல்லிட்டு ஒரு சத்து இருக்குங்க. அந்த சத்து நம்ம கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ரொம்ப நல்லது நம்ம கண்ணுக்கு. அதுக்கப்புறம் இந்த கேரட் ஆஃபன் எந்த வெஜிடபிள்னாலுமே எல்லாத்துலயுமே சில சத்துக்கள் இருக்கு. அது நம்ம ஆஃபன் எடுத்துக்கணும்னு கிடையாதுங்க. அமிர்தமானாலும் அளவுடன் உண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்கு. அதனால எல்லா வெஜிடபிள்லயுமே எல்லா சத்தும் கிடைக்குது. அத வாரத்துக்கு ஒரு நாள் எல்லாம் கலந்து சாப்பிடணும் இல்லைங்களா? அதனால ஒன்னொன்னும் டேப்லெட் காலமாட்டம் நம்ம போட்டுக்கிட்டு வாரத்துக்கு ஒரு தடவை எல்லா வெஜிடபிளும் சேர்க்கிற மாதிரி சேர்த்துக்கலாங்க. இப்ப பாருங்க, கேரட் அழகா நம்ம பிளேஸ் பண்ணிட்டோம். இப்ப நடுவுல பாசிப்பயிரை வைக்கிறோங்க. பாசிப்பயிர் பிளட் பிரஷர் உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. அது பிரஷரை நல்லா கண்ட்ரோல் பண்ணுது. அது இல்லாம பிளட்ல உள்ள சுகர் லெவலை நல்லா கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்கும் பாசி பயிர் யூஸ் ஆகுது. ஒரு பிடி பாசி பயிரை வாரத்துக்கு 2 நாள் சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு என்னென்ன சத்துக்கள் தேவையோ மோஸ்ட்லி அது எல்லாமே இந்த பாசிப்பயிர் அந்த வாரத்துக்குள்ள சத்துக்களை மோஸ்ட்லி நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணிருதுங்க. இப்ப பாருங்க, இதுக்கு மேல நம்ம இட்லி மாவை ஊத்திரலாம். இட்லி மாவு பாத்தீங்களா அப்படியே அரைச்சி எப்படி பொங்கி வந்திருக்குன்னு சொல்லிட்டு, இந்த இட்லி மாவு இப்படி பொங்கி வர்றது எப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட கிராண்ட்மாஸ் சேனல்ல சொல்லியிருக்கேன். இந்த மாவு எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டோம். அந்த டிப்ஸ் சின்ன சின்ன டிப்ஸ் தான். எல்லாருக்குமே மாவு அரைக்க தெரியும். அதுல சின்ன டிப்ஸா ஃபாலோ பண்ணோம்னா ரொம்ப டேஸ்டியா வருங்க. பாத்தீங்களா, இது மாதிரி மாவை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கேரட் மேலையும் பாசிப்பயிர் மேலையும் லைட்டா மாவு போட்டுக்கலாங்க. லைட்டா அது பைண்டிங்காக, அது விழாம இருக்கிறதுக்காகவும் இப்படி லைட்டா மாவு போட்டுக்கலாம் நம்ம. டாக்டர் என்ன மார்னிங் பிரேக்ஃபாஸ்டுக்கு ஒரு இட்லி தான் சாப்பிட சொல்லிருக்காருன்னு சொல்லிட்டு இந்த ஒரு இட்லிய சாப்பிட்றாதீங்க. இதுல நம்ம பாதி அளவு இட்லி சாப்பிட்டாவே நமக்கு அன்னைக்கு தேவையான அளவு சத்து கிடைச்சிருங்க. பிளஸ் வெஜிடபிள்ஸும் நிறைய இருக்கிறதால நல்ல ரிச்சான ஒரு ஃபுட்டுங்க இது. இத நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்டுக்கு எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். இதை இப்படியே இது மேல இப்படி ஒரு இலைய கவர் பண்ணி குக்கர்ல வச்சு வேக வச்சிடலாங்க. பாத்தீங்களா, முழு நிலவுன்னு சொல்லிட்டு நான் சொன்னது தெரிஞ்சிருச்சுங்களா? இப்ப இதுல எப்படி 3 கலர் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அது காமிக்கிறேன் பாருங்க. வாவ், எவ்வளவு சூப்பரா! ஒரு ஆரஞ்சு, ஒரு கிரீனு, ஒரு ஒயிட், 3 கலர் வந்துருச்சு பாத்தீங்களா? இது குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா அவங்க ரொம்ப இஷ்டமா டிஃபரெண்டா இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க. ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இதுக்கு கூட நம்ம தேங்காயில பண்ண ஒரு சலவை சட்னிங்க. சலவை சட்னினா என்ன? நம்ம துணியை சலவைக்கு போட்டோம்னா எவ்வளவு வெள்ளையா வருமோ அது மாதிரி ஒரு சலவை சட்னிங்க. இத வச்சு இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் அவ்வளோ சூப்பரா இருக்கும். நல்லா எல்லாரும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் கிராண்ட்மாஸ் கிச்சன். வாழ்க வளமுடன். ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.